மக்களே அனைவருக்கும் வணக்கம். எல்ஐசியிலிருந்து ஜென்ரலிஸ்ட்டுக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். யாராச்சும் அதை பார்க்கலன்னா பார்த்துருங்க. அதில் எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தோம். ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் என்ன, மெயின்ஸ் பேட்டர்ன் என்ன, இன்டர்வியூ வந்து எப்படி இன்டர்வியூ மினிமம் ஸ்கோர் என்ன, லைக் அதெல்லாமே சொல்லியிருந்தோம். அதர்ஸ் நம்ம டெலகிராம் குரூப்பில் பிடிஎஃப்மே இருக்கும். அந்த பிடிஎஃப் எடுத்து கோ த்ரூ பண்ணுங்கள். ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் ஜென்ரலிஸ்ட்டுக்கும் இருக்கும். அதை கோ த்ரூ பண்ணுங்கள், அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இது எதுக்கான வீடியோ அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு டவுட் இருக்கும்ல, சரி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஒரு டெமோ போட்டுடலாம் அப்படின்னு. ஓகேங்களா, கூகுள் போயிட்டு எல்ஐசிஏஓ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் மக்களே. சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கு லைஃப் இன்சூரன்ஸ் அதோட லிங்க் வருதா, எல்ஐசியோட அஃபிஷியல் லிங்க் வருதா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ரெக்குவயர்மெண்ட், அந்த பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷன் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும். இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஃபினான்ஸ் லைஃப் நியூவாக தானே அப்ளை பண்ணுறோம். கிளிக் கேர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. இந்த பேஜ் ஃபஸ்ட் பேஜ். இது நம்ம எப்போது சொல்கிறது தான். நேம் வந்து நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கிறப்போ உங்களோட மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதை அப்ளை பண்ணியிருக்க நேமோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக மென்ஷன் பண்ணி டிட்டோ அப்படியே போடுங்க. சிலருக்கு மிடில் நேம் இருக்கும், சிலருக்கு இனிஷியல் வந்து அப்பாவோட ஃபுல் நேம் என்ன இருக்கும், அது எப்படி உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கோ டிட்டோ அந்த மாதிரியே போடுங்க. ஓகேவா, சரியா. கீழே கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம் கேட்குது, அதை கொடுத்துட்றேன். மிடில் நேம் என்ற கிடையாது. மிடில் நேம் யாராவது உங்களுக்கு மிடில் நேம் மென்ஷன் ஆயிருந்தால் அதை போடுங்க. லாஸ்ட் நேம் வந்து இன்னைக்கு இனிஷியல் தான் இருக்கும். சிலருக்கு அப்பாவோட ஃபுல் நேமே இருக்கும். ஸோ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிட்டோ போட்டுருங்க, சரிங்களா. அடுத்து மொபைல் நம்பருக்கு தான் உங்களோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர் எப்போ, சரி எக்ஸாம் எப்போ, மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ, அடுத்து டிவி எப்போ, இன்டர்வியூ எப்போ, இந்த இன்டிமேஷன் எல்லாம் மெயிலுக்கும் மொபைல் நம்பருக்கும் தான் வரும். ஸோ இது ரெண்டு விஷயமே ரொம்ப குரூஷியல். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் அட்லீஸ்ட் கிளியர் பண்ணி உள்ளே போகிற வரைக்கும் அந்த மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை யூஸ் பண்ணணும். மெயிலுக்கும் அதே கதை தான். ஓகேவா. ஸோ அந்த மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள், சரியா. கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கேட்குது, சரியா. அடுத்து ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் வச்சுருந்தா அதை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாட்டி வீட்டில் அப்பா நம்பர் இருக்கும்ல, அப்பா அம்மா நம்பர் இருக்கும்ல, அதை மென்ஷன் பண்ணுங்க, சரியா. மெயில் ஐடி வந்து பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மெயில் ஐடி. ஓகேவா, கேர்ஃபுல்லாக கொடுங்க. பாஸ்வேர்ட் தெரியணும் அந்த மெயில் ஐடிக்கு, அந்த மாதிரி பார்த்துங்க, சரியா. டொமைன் என்ன, அடுத்து கன்ஃபார்ம் மெயில் ஐடி இதில் நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே. ஸோ அந்த டொமைனையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்களே தான். அதனால் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அடுத்து செக்யூரிட்டி கேப்சா கோட் TJQCG. ஸோ ஓகே, நேமு, மொபைல் நம்பரு, மெயில் ஐடி, இது 3 விஷயம் சேஞ்ச் பண்ண முடியாது. இதில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா புதுசாக அப்ளிகேஷன் தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. கேர்ஃபுல்லாக கரெக்டாக கொடுத்துருங்களா, 1க்கு 2 டைம் நல்லா செக் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு அதுவே சொல்லுது, ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த பேஜ் வரும். இங்கே வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் வந்திருக்கும். இது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண மொபைல் நம்பரு, நீங்கள் மென்ஷன் பண்ண மெயில் ஐடிக்குமே உடனே வந்துடும். அப்படி வரலன்னா கொஞ்சம் டைம் கேப்பில் வரும், பேனிக் ஆக வேணாம், சரியா. அது சில டைம் லேட்டாக கூட வரும். சரி, அடுத்து ஃபோட்டோவும் சிக்னேச்சருக்கும் இந்த பேஜில் அப்லோட் பண்ணணும். அதுக்கான கைட்லைன்ஸ் இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 20 to 50 KB. என்ன சைஸ்ன்னு பாருங்கள், 4.5 x 3.5 இருக்கணும். சிக்னேச்சர் கீழே வந்தீங்கன்னா சிக்னேச்சர் இங்கே இருக்க பாருங்கள். சிக்னேச்சர் 10 to 20 KB பிளாக் இங்கில் நீங்கள் சைன் பண்ணிடுறீங்க. அதை ஃபோட்டோவை எடுத்து கிராப் பண்ணணும் 10 to 20 KB. ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். ஸோ அதை அப்லோட் பண்ணுறேங்க. அடுத்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணணும், நம்ம ஐபிபிஎஸ்ல பண்ணுற மாதிரியே தான். ஒரே நிமிஷம் மக்களே. ஃபோட்டோ லைக் கேப்சர் பண்ணதும் அடுத்து ஐ கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. சிக்னேச்சர் பிளாக் இங்கில் சைன் பண்ணி 10 to 20 KB கிராப் பண்ணுங்கள். அந்த சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள். சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதும் ஐ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இதில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, ஜென்ரலிஸ்ட்டா ஸ்பெஷலிஸ்ட்டா, ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான். நான் ஜென்ரலிஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன், ஜென்ரலிஸ்ட். அடுத்து போஸ்ட் அப்ளை ஃபார் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஜென்ரலிஸ்ட். ஓகேவா. அடுத்து கேட்டகிரி ஓபிசி கொடுக்குறீங்க அப்படின்னா இசேவை மையத்தில் நீங்கள் ஓபிசி வாங்கிட்டு அப்ளை பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஆனால் நீங்கள் இன்டர்வியூ போகிறப்ப தான் ஓபிசி தேவைப்படும். இருந்தாலும் என்னென்னா ஓபிசி நீங்கள் முதல்ல அப்ளிகபிளான்னு செக் பண்ணிடுங்க. அதாவது என்னென்னா அப்பாவோட ஃபேமிலி இன்கம் வந்து less than 8 lakh இருக்கணும். அதாவது ஏர்ன் பண்ணுறது.
லெஸ் than 8 lakh அதுக்கு என்ன கேட்டகரி, என்ன இன்கம்லாம் ஆட் பண்ணுவாங்க, எந்த இன்கம்லாம் ஆட் பண்ண மாட்டாங்கன்றதெல்லாம் இருக்கும். இசேவை மையம் போயிட்டு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க நீங்கள் ஓபிசிக்கு வரீங்களா இல்லையா. ஓபிசி நான் கிரீமி லேயர் அதில் வந்தீங்கன்னா தான் ஓபிசியை கன்சிடர் பண்ணுவாங்க. ஓபிசிலே கிரீமி லேயர்னு ஒன்று இருக்குது. அதில் வந்தீங்கன்னா அது ஜென்டராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். சப் கேட்டகரினா கேஸ்ட் நேம் தான் கேட்குது. இதுதான் உங்கள் கேஸ்ட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். சரியா, நான் சும்மா இது போடுறேன். சரியா, உங்கள் கேஸ்ட்டை மென்ஷன் பண்ணுறேங்க கரெக்டாக. அடுத்து டிசேபிலிட்டி, பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி இருந்தால் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து என்ன டைப் ஆஃப் டிசேபிலிட்டி, சப் டைப் அதெல்லாம் சொல்லுவோம். இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. சரியா, அடுத்து இது அது எஸ் நோ கொடுக்காதால நோ கொடுத்ததால இது எதுவும் எனேபிள் ஆகாது. அடுத்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டான்னு கேட்குது. எஸ்னா எஸ் கொடுத்து இந்த கீழே இருக்க டீட்டெயிலாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஸ்பெசிஃபிக் கேட்டகரி அதெல்லாம் வரும். இல்லைனா நோ கொடுத்தீங்கன்னா இது எதுவுமே எனேபிள் ஆகாது. சரி, அடுத்து ரிலீஜன், எந்த ரிலீஜன் அப்படின்னு கேட்குது. இந்துன்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து எந்த ரிலீஜனோ அதை கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வரீங்களா, அதாவது மைனாரிட்டியில் வரீங்களா. இந்து வந்து மெஜாரிட்டி இந்தியாவில். ஸோ நீங்கள் அது நோ தான் கொடுக்கணும். நீங்கள் மைனாரிட்டி வந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. ஓகேங்களா, நோ கொடுத்துட்றேன். அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குது. இது எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ. எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் மந்த் எல்லாம் சப்மிட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி எல்ஐசியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, லைக் எல்ஐசியில் ஏடிஓ இருக்குது, அசிஸ்டன்ட் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குது. ஐ மீன் எல்ஐசி எம்ப்ளாயான்னு கேட்குது. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ. இப்போ தான் நம்ம அப்ளையே பண்ண போகிறோம். சரியா, அடுத்து அந்த அப்ளை கொடுத்தீங்கன்னா என்ன டெசிக்னேஷன், எங்கே போஸ்ட்டாக இருக்கீங்க அதெல்லாம். அடுத்து உங்கள் ஆதார் டீட்டெயிலை நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாமா, அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாமா, அதுக்கு அப்ரூவல் உங்ககிட்ட கேட்குது. நீங்கள் எஸ் கொடுத்தால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஆதார் இன்ஃபர்மேஷன் அவங்க எப்படி நீங்கள் டிவி போகிறப்போ வெரிஃபை பண்ண தானே போகிறாங்க. ஸோ எஸ் கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் போடுங்க மக்களே. சரியா, அடுத்து பேன் கார்டு நம்பர். பேன் நம்பர் வந்து மேண்டிட்டரி இல்லை, ஆனால் பேன் நம்பர் இருக்கிறது நல்லது. பேன் நம்பர்லாம் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுங்க. பேன் கார்டு நம்பர் கேட்குது. நிமிஷம். சரியா, அடுத்து எந்த ஸ்டேட் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கேட்குது. ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டுக்கு. சரியா, தமிழ்நாட்டில் தான் அப்ளை பண்ணுறோம், தமிழ்நாட்டில் தான் எழுத போகிறோம். ப்ரிலிமினரி எக்ஸாம் சென்டர் ஆப்ஷன் 1 வந்து என்ன கொடுக்கலாம். சரி, சென்னை தான் பக்கம். சரி, சென்னை கொடுத்துருவோம். சென்னை நான் கொடுப்பேன். உங்களுக்கு எது பக்கமோ அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் முதல்ல ஸ்டேட்டு கொடுத்துட்டு அப்புறம் தான் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணணும். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எங்கே கொடுக்கலான்னா எது பக்கம், கோயம்புத்தூர். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே கிடச்சிரும். அதனால் அதுக்கு அடுத்து எது கிட்ட இருக்குது அந்த மாதிரி பார்த்து கொடுங்க. சரி, நான் கடலூர் கொடுக்குறேன். அடுத்து தேர்டு ப்ரிஃபரன்ஸ் இதுலேயும் வந்து அடுத்து வேறு என்ன கொடுக்கலாம். சேலம், மதுரை. சரி, சேலம். சரியா, அடுத்து மெயின்ஸ்க்கு அதே மாதிரி 3 ப்ரிஃபரன்ஸ் கேட்குது. ஸ்டேட்டு கொடுத்துட்டு மெயின்ஸ்க்கு 4 ஆப்ஷன் தான். சென்னை நான் கொடுத்துறேன் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. செகண்டு வந்து ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸ் 2 இது கொடுக்கலாம். மதுரை கொடுப்போமா, திருச்சி கொடுப்போமா. சரி, மதுரை கொடுக்குறேன். தேர்டு உங்களுக்கு எது நியர்பை ஆப்ஷனாக வருமோ அதெல்லாம் முதல்ல கொடுத்துருங்க. ஓகேங்களா, சரி. அடுத்து டேட் ஆஃப் பர்த்தும் முக்கியமானது, கரெக்டாக கொடுங்க. நீங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் தப்பாக போட்டிங்கன்னா புதுசாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, மந்த்து, அடுத்து இயரு, அடுத்து ஜெண்டர் மிஸ் பண்ணிடுங்க. ட்வின் சிஸ்டர் இருக்காங்களா, இருந்தால் எஸ், இல்லைனா நோ. நேம் அவங்களோட நேம் கொடுத்து ஜெண்டர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருங்க. ஃபாதர் நேம், சாரி இங்கே இனிஷியல் இங்கே கொடுத்துருங்க. இனிஷியலுக்கு ஸ்பேஸ் இல்லை. மதர்ஸ் நேம். சரியா, மேரிட்னு கொடுத்தீங்கன்னா ஸ்பவுஸ் நேம் மென்ஷன் பண்ணணும் நீங்கள், அதை பார்த்துங்க. அட்ரஸில் நீங்கள் வந்து கமா கொட்டேஷன்லாம் கொடுக்க முடியாது, ஸ்பெஷல் கேரக்டர்லாம். ஸோ அதை கரெக்டாக பார்த்துங்க.
அட்ரஸில் உங்களுக்கு எந்த டவுட் இருக்காது, நீங்கள் அப்படியே டைப் பண்ண போகிறீங்க, அவ்வளோதானே. ஸ்டேட்டு, பின்கோட் கேட்குது. சரியா, இப்போது நீங்கள் இருக்கிற அட்ரஸும் உங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸும் சேம்னா அதை அப்படியே கொடுத்துருங்க. சேம் அஸ் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். அடுத்து ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் எதுக்கு பண்ண போகிறீங்க, பர்மனெண்ட் அட்ரஸோ எது கொடுத்தாலும் ஓகே. பேங்க் டீட்டெயில் எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இன்டர்வியூ போடுவீங்கள்ல, அதுக்கு வந்து நீங்கள் மேபி இப்போ இங்கே சென்னையில் இன்டர்வியூ வைக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து ட்ரெயின் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஏசி டயர் 3 வரைக்கும் நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த பஸ்ஸுக்கும் சரி, நீங்கள் அந்த சார்ஜ் வருதுல்ல, அதை வந்து அவங்க சைட்லேருந்து பே பண்ணிடுவாங்க. இன்டர்வியூ போகிறப்போ அந்த வர சார்ஜ், அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ், அதுக்கு வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்புவாங்க. அதனால தான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பராக போடுங்க. பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐயா சும்மா ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருங்க, நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 11. ஓகே, பிரான்ச்சு ஏதாவது கொடுங்க. டைப் ஆஃப் அக்கௌண்ட், சேவிங்ஸாக கரண்ட் அக்கௌண்ட்டாக அது கேட்குது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. இது வந்து கரெக்டாக, சரி ஓகே. இதில் இது டீட்டெயில் வந்து நீங்கள் உங்கள் டீட்டெயில் கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து வேலிடேட்டிவ் டீட்டெயில் ஷுட் பி 11. வேறு என்ன தப்பு, ஐபிசி கோட் மட்டும் தப்பு, ஏதோ ஒன்று போட்டேன்னா அதனால தப்பு வந்திருக்கு. சரி, இப்போ பார்ப்போம். ஷுட் பி 11 5 6 7 8 9 10. சரி ஓகே மக்களே, இந்த டீட்டெயிலாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா, எதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணோம். நீங்கள் அங்கே போய்ட்டு கரெக்டாக உங்கள் டீட்டெயில் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. வேலிடேட் வெரிஃபைடு வந்துருச்சா, இப்போ நெக்ஸ்ட்டு சேவ் நெக்ஸ்ட். அடுத்து 10th எப்போது எந்த டேட் ஆஃப் பாசிங் கேட்குது. இது வந்து உங்கள் மார்க் ஷீட்டில் மென்ஷன் ஆகிருக்கும்ல, அந்த இது கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. சரியா, நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற டேட்டை கரெக்டாக போட்டுருங்க. சரியா, இயரு இங்கே, சரி, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், பாயிண்ட்டுக்கு அப்புறம் டபுள் டிஜிட் வர மாதிரி போடுங்க. சரியா, 10th வந்து எல்லாருமே ஃபஸ்ட் கிளாஸ்னே கொடுத்துருங்க. அது செகண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஃபஸ்ட் கிளாஸ்னே கொடுங்க, பிரச்சனை இல்லை. அடுத்து கிராஜுவேஷன், இதில் இன்ஜினியரிங் காணுமே. சரி, அதர்ஸ் கொடுத்துட்டு இங்கே என்ன டிகிரியோ அதை டைப் பண்ணுங்கள், இல்லைனா ஷார்ட் ஃபார்மில் கூட போடுங்க. சரியா, எப்போது அந்த உங்களோட ப்ரொவிஷன் இருக்கும், ஓவரால் மார்க் ஷீட் இருக்கும், இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் சிலர் வந்து அடுத்த இயர் தான் வந்திருக்கும். உங்கள் ப்ரொவிஷன்லேயோ ஓவரால் மார்க் ஷீட்டோ கரெக்டாக நீங்கள் முடித்த வருஷத்துக்கு டேட் மென்ஷன் ஆகிருக்கும், அந்த டேட்டை போடுங்க. சரியா, அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், அடுத்து என்ன கிளாஸோ அதை மென்ஷன் பண்ணுறேங்க. சரியா, அடுத்து போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருந்தா, அடுத்து எம்ஃபில் பிஹெச்டி எல்லாம் பண்ணியிருந்தா, அடுத்து ஹையர் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் எதாவது இருந்தால் அதை போடுங்க. சரியா, சரி ஓகே. அடுத்து இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களான்னு கேட்குது. ஒர்க் பண்ணியிருந்தா ப்ரெசென்ட் இயர்ஸ் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் மேபி ஒர்க் பண்ணலன்னா நோன் கொடுத்துருங்க. சரியா, இப்போ 2 கம்பெனின்றப்போ ஆட் மோர்னு கொடுத்தீங்கன்னா இன்னொன்று வந்துடும். ஓகேவா, சரி, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணியிருந்தா ஆக்ஷன் கொடுங்க. லாங்குவேஜஸ் கேட்குது, எது தெரியும். அடுத்து தமிழ் எழுத படிக்க பேச தெரியும், ஸோ அதை கொடுத்துட்றேன். உங்களுக்கு நீங்கள் எத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். சரியா, இங்கிலீஷ், யாராவது ஹிந்தி தெரிஞ்சால் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. வேலிடேட்டிவ் கரெக்டாக இருக்குது எல்லாமே. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை காட்டும், அங்கே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட். அடுத்து இதெல்லாம் கொடுத்த டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கணும் செக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துருங்க. நல்லா பொறுமையாக உட்காந்து ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் செக் பண்ணிடுங்க. ஏன்னா நேமு, மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு, கேட்டகரி இதெல்லாம் சேஞ்சே பண்ண முடியாது. ரொம்ப நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ காசை வேஸ்ட் பண்ணுறாதீங்க, கரெக்டாக இது பண்ணுங்கள். கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் ஆர் ஷோர் டு கண்டினியூ கேட்குது, எஸ் கொடுத்துட்றேன், ஓகே கொடுத்துட்றேன். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்குது, அதை அப்லோட் பண்ணிடுவோம். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் முதல்ல கைட்லைன்ஸ் இருக்குங்க, இங்கே பாருங்கள். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து
இங்கே இது இருக்குது பாருங்கள். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து 20 to 50 கேபியில் இருக்கணும். சரியா? அடுத்து ஹேண்ட் டிக்ளரேஷன் நீங்கள் எழுதுவீங்களா, அது 50 to 100 கேபிக்குள்ளே இருக்கும். சரியா? அடுத்து வேறு என்னென்னா, இந்த மார்க் ஷீட் அப்லோட் பண்ண சொல்லுது, அதுக்கான சைஸுமே சொல்லியிருப்பாங்க. நான் 200 கேபி இருக்கும் ஜென்ரலாக. மேபி அந்த சைஸ் எதுவும் இல்லைனா நீங்கள் அப்படியே கூட பிடிஎஃபாக மாற்றி அப்லோட் பண்ணிக்கலாம். சரி, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் சரியா, அதை அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். இது ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் பற்றி நான் சொல்ல நினச்சேன். இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 9 இருக்குது. என்ன எழுதணும்ட்டு அவனே ஐபிஎஸ்க்கு சேம் அதே தான் இருக்குது. நீங்கள் ஐபிஎஸ் யாரும் அப்ளை பண்ணாமல் இதுதான் அப்ளை பண்ணுறீங்கன்னா, இது கரெக்டாக இருக்குன்னு ஒரு டைம் பார்த்து அதை அப்படியே எழுதி ஃபோட்டோவை கேப்சர் பண்ணி 50 to 100 கேபிக்குள்ளே வர மாதிரி கிராப் பண்ணிடுங்க. சரியா? பேஜ் நம்பர் 9 அதை அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். ஓகே கொடுத்துருங்க. அடுத்து வந்து எஸ்எல்சி 10th மார்க் ஷீட் இருக்குல்ல, அதோட பிடிஎஃப் ஃபைல் கேட்குது. சரியா? ஆல்ரெடி நான் பிடிஎஃபாக வச்சுருக்கேன், அதை அப்படியே கொடுத்துட்றேன். கொடுத்து கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. சரியா? டிஜிலாக்கர் டிஜிலாக்கர் ஒன்றும் இல்லை, நம்ம ஐபிஎஸ் கிளர்க் அப்ளை பண்ணுறவோ சொல்லியிருப்போம். நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இப்போ கூகுள்லேயே வந்து ட்ரைவ்லாம் இருக்குது. டிஜிலாக்கர்ன்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் பண்ணுற ஒரு க்ளவுட் சர்வீஸ். அதில் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ அதில் ஆல்ரெடி நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்லாம் ஸ்டோர் பண்ணி, ஏதாவது 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார், பேன், இந்த மாதிரி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் அது. அதில் ஆல்ரெடி உங்கள் டீட்டெயில்ஸ் இருந்தால் எஸ்ன்னு கொடுத்து அதை வந்து அந்த டேட்டா எடுத்துக்கிட்டோமான்னு கேட்குது. உங்ககிட்ட கரண்ட்டாக இருந்தால் எஸ் கொடுங்க, இருந்தால் நீங்கள் நோட் கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் கிளியர் பண்ணி போனதுக்கப்புறம் டிஜிலாக்கரில் தான் உங்களோட டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ண சொல்லி அதுலேருந்து வெரிஃபை பண்ணுவாங்க, டிவி வெரிஃபை பண்ணுறப்போ. ஸோ அது இருந்தால் டீட்டெயில் எஸ் இருந்தால் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்தா பிரச்சனை இல்லை. அடுத்து செக்யூரிட்டி கேப்சா கேட்குது, PKH 7 நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே எல்லாம் கரெக்டானு கேட்குது, ஓகே கொடுத்துட்றேன். ஃபீஸ் 826 ஓபிசிக்கு பார்த்து 750 + GST. அடுத்து இதை போட்டி கேப்சா கேட்குது, சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சரி ப்ரொசீட் பண்ணிட்டோமான்னு கேட்குது. QR இருக்குது, யூபிஐ இருக்குது. QR கொடுத்து QR பேஸ் பண்ணி பண்ணால் சரி, இல்லை யூபிஐ ஐடி போட்டு மென்ஷன் பண்ணாலும் சரி. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாம் இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி தான் இருக்குது. இது வழியாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஜென்ரலிஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் சேம் இதே மாதிரி தான். ஸ்பெசிஃபிக்காக இந்த பேஜில் எனக்கு டவுட் அப்படிங்கிறதா இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம அது கிளாரிஃபை பண்ணி தனியாக வீடியோ கூட போடுறேன், இல்லை உங்களுக்கான கமெண்ட் பாக்ஸில் நான் ஆன்சர் போடுறேன். நன்றி மக்களே.